இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுனால அதிகமாக ஹெட்டேக் வந்து அதிகமாக வருது. அவங்களுக்கு வந்து நம்ம யோகா மூலமாக எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனுங்கிறது யதார்த்தமாக இன்றைக்கு வாழக்கூடிய இதில் சூழ்நிலையில் எல்லாருக்குமே அது இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து எல்லாத்துக்கும் மாத்திரை ஓயாமல் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கும் அப்புறம் அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அப்புறம் அதில் ஒரு நெஞ்சு எரிச்சல் அப்படியே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் மாத்திரையை அவாய்ட் பண்ணிவிட்டு சில முதிரைகள், சில தியானங்கள் மூலமாக அழகாகவே என்ன பண்ணலாம், தலைவலியை குறைக்கலாம். முதல்ல வந்து நம்ம தலைவலியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் அலைகளை வந்து நம்ம குறைக்கணும். இந்த எண்ணெய் அலைகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணால் முதல்ல ஆகாஷ் முத்ரா நம்ம போட்டு என்ன பண்ணலாம், எண்ணெய் அலைகளை குறைக்கலாம். குறைச்சதுக்கு அப்புறமும் சில வழிகள் இருக்குது, சில பேருக்கு மீண்டும் வழி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மகா பிராண முத்ரான்னு இருக்குது. மகா பிராண முத்ரா, அந்த மகா பிராண முத்ராவை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம தலை உச்சியில் வந்து புதிய பிராணசக்தி பாயும். அப்போ அந்த பிராணசக்தி பாயிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் என்னவாகும், கீழேருந்து நல்ல மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போயிட்டு அந்த தலைவலிகள் வந்து குறையும். ஆனால் தலைவலியுடைய முக்கியமான காரணம் தெரியும். இன்டர்னல் காரணமாக வெளிப்புற காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிப்புற காரணங்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இன்டர்னல் காரணங்களில் ப்ளட் வெசல்ஸில் ரப்சர் இருக்குது, நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது முறையாக ஸ்கேனை எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு ஐசிபின்னு சிம்பிளாக இருக்குது, இன்ட்ராக்னிப், அது பார்த்திங்கன்னா கண்ணு கூட வீங்கும். ஆனால் அதெல்லாம் பெருசு கிடையாது. அதெல்லாம் முத்ராவிலேயே ஆகாஷ் முத்ரா நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். எல்லாம் மகாபிராண முத்ரா போட்டு சரி பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக வந்து சும்மா ஒரு பக்கத்தில் சின் முத்ராவும் இன்னொரு பக்கத்தில் பெரிய முத்ராவும் போட்டு கூட சரி பண்ணலாம். ஆனால் இன்டர்னல் காரணமாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் பார்த்துட்டு நம்ம ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.